அனர்த்தங்கள்னு சொல்லி சொல்கிறேன். சரி, இலங்கையில் ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தமைக்கும் அடுத்த கேள்வி. அதுக்கு என்னென்னா வறட்சி, மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, மின்னல் தாக்கு. அடுத்த கேள்வி, வறட்சி பிரதானமான காரணம் எது? வறட்சிண்டா தண்ணியே இல்லாமல் போகிற. சரியா, தண்ணி இல்லாமல் போகிறண்டா யார்? மழை இல்லாமல் போகிற. அப்போ பிரதான காரணம் மழை வீழ்ச்சி குறைவடைதல். அடுத்த கேள்வி, வறட்சி ஏற்பட காரணமான இயற்கை காரணிகள் 3. இயற்கை காரணம் 3. வறட்சிக்கு காரணமான 3 காரணம் எது? யார் யார் வறட்சி காரணமான 3 காரணம்? ஒன்று, பருவக்காற்று மழை வந்து கிடைக்காமைக்கிறது, எல் நீனோ தோற்றப்பாடு. அடுத்த காரணம் உலர் காற்றோட்டம். உலர் காற்றோட்டம். அடுத்தது எல்னினோ தோற்றப்பாடு என்றால் என்ன? சரி, எல்னினோ தோற்றப்பாடுன்னு சொன்னா என்ன சமுத்திரம் சம்மந்தப்படுது? எங்கே இமாரா ஆன்சர் வரல. எல்னினோ தோற்றப்பாடில் என்ன சமுத்திரம் சம்மந்தப்படுது? பசிபிக் சமுத்திரம். பசிபிக் சமுத்திரம். பசிபிக் சமுத்திரத்தில் என்ன நடக்குது? அந்த இடத்துல என்ன நடக்குது சொல்லுங்கள், என்ன எழுதிக்கிறீங்க? பசிபிக் சமுத்திரத்தின் மேற்பரப்பில் நீரின் வெப்பநிலை அதிகரிப்பது. ஓகே, பசிபிக் சமுத்திரத்தில் மேற்பரப்பில் உள்ள நீரின் வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால சமுத்திரத்தில் வெப்பநிலை என்ன செய்யும்? கூடுது. இதால் வளிமண்டல ஓட்டம் எல்லாம் வந்து மாறுபடுது. இதுதான் காரணம். அவங்களோட சுழற்சி கோலம் மாறுபடுறது தான் காரணம். சரியா? அப்போ உங்களுக்கு எல்னினோ தோற்றப்பாடு என்றால் என்னன்னு சொல்லி கேட்டால் என்னது? பசிபிக் சமுத்திரத்தின் மேற்பரப்பில் உள்ள நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதால் ஏற்படும் தோற்றப்பாடு. சரிதானே? அடுத்தது, அடுத்த கேள்வி, வறட்சியில் செல்வாக்கு செலுத்துகிற மனித நடவடிக்கையா? மனித நடவடிக்கை மனித நடவடிக்கை காடுகளை அழிக்கிற, மறுவா புவி மேற்பரப்பில் அந்த வெப்பநிலையை கூட்டுறதுக்கான வேலை செய்கிற கார்பன் டை ஆக்சைடு, பச்சை வீட்டு விளைவுகள் எல்லாம் வெளியே விடுற, ஒழுங்காக நிலத்தை பயன்படுத்தாமல் இருக்கிற, ஒழுங்காக பில்டிங் செய்யாமல் இருக்கிற, அதெல்லாம் வரப்போகுது. சரிதானே? இது தாவர மூடுபடைகளில் வந்து அழிக்கிற, காடுகளை அழிக்கிற, முறையில்லாத முறையில் பில்டிங்ஸ் கட்டுற, அடுத்து மண்ணை ஒழுங்காக பயன்படுத்தாமைக்கிற, பச்சை வீட்டு வாயுக்கள் சூழலுக்கு விடுவிக்கப்படுற, எழுதினமே அந்த தோற்றப்பாடு. அடுத்த கேள்வி, அனர்த்த முகாமைத்துவம். அனர்த்த முகாமைத்துவம்னு சொன்னால் இது 3 தான். பொதுவாக அனர்த்த முகாமைத்துவம் 3 கேட்டால் இவங்க 3 பேரையும் கொடுக்கணும். சரியா? அப்புறம் வறட்சி அனர்த்த முகாமைத்துவம்னா வறட்சியிலேருந்து எப்படி பாதுகாக்கிறேன்னு கொடுக்கணும். வெள்ள அனர்த்த முகாமைத்துவம்னா வெள்ளத்துலேருந்து எப்படி பாதுகாப்பு கொடுக்குறேன்னு கொடுக்கணும். பொதுவாக அனர்த்த முகாமைத்துவம்னு சொல்லி கேட்டால் இதை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எப்படி? அனர்த்தத்தினால் ஏற்படுற பாதிப்புகளை 7 அளவு குறைச்சிக்கணும். அடுத்தது அதை எதிர்நோக்க தயாராகிக்கணும். அந்த நிலைமைக்கு ஏற்ற வாழ பழகணும். இது 3 தான் அனர்த்த முகாமைத்துவம். சரியா? அடுத்தது அடுத்து வெள்ளப்பெருக்கின் 2 வகைகளும். ஓகே, வெள்ளப்பெருக்கோட 2 வகையும் என்னன்னா, நீர்நிலை பெருக்கெடுப்பதால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு, உடனடி நீர்ப்பெருக்கு. நீர்நிலை பெருக்கெடுக்கிறதால வரேன்னு சொன்னால் எங்களோட ஆறெல்லாம் நிறைஞ்சு வாருது. உடனடின்னு சொல்கிறது எங்களோட டவுன் ஏரியாவிலெல்லாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சு ஒரு இடம் பிளாக்காவினா வர வெள்ளப்பெருக்குக்கு சொல்கிறேன். சரிதா? அடுத்து நீர் பெருக்கெடுப்பதற்கான காரணம் என்ன? நல்ல மழை பெய்கிறது, மூடுபடைகளை அழிக்கிறது, ஒழுங்காக பில்டிங்ஸ் கட்டாமைக்கிறது, அடுத்து நிலத்தை ஒழுங்காக பயன்படுத்தாமைக்கிறது, விளைஞ்சா அதெல்லாம் எழுதுகிறேன். அடுத்தது நீர் பெருக்கெடுப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உயிர் சேதம், அடுத்து மின் விநியோகம், போக்குவரத்து, அதுகளெல்லாம் தடைபெறுற, வீடு சொத்துக்கள் ரோடு எல்லாம் சேதமடைகிற. சரியா? அடுத்தது வேறு நோய்கள் வந்து பரவுறது. சரியா? அப்போ தொற்று நோய்கள் பரவுறது, இதெல்லாம் வந்து அதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அடுத்தது வெள்ள அனர்த்த முகாமைத்துவம். என்ன செய்கிற? வெள்ளம் வார டைம் நாங்கள் என்ன செய்யணும்? ஒன்றாவது நாங்கள் ஒரு அனர்த்த பொதியோடு ரெடி பண்ணி வைக்கணும், மேடான இடத்துக்கு செல்லணும், வேறு வீடுகளில் உள்ள மின் என்ன செய்யணும்? துண்டிக்கணும். வேறு நினைவுக்கு தானே பார்த்தது, வேறு எழுது நீங்கள் ரேடியோ ஒன்று ரெடி பண்ணி வைக்கிற, வேறு வேகமாக போகிற தண்ணிக்கு குறுக்கே போக அமைக்கிற, மோட்டார் பைக் ஓட்ட அமைக்கிற, அதுகளெல்லாம். அடுத்து
அடுத்த கேள்வி. அடுத்தது மண் சரிவுல. மண் சரிவுண்டா என்னது? உயர்ந்த மேடான பிரதேசம் ஒன்றில் இருந்து மண்படைகள் என்ன செய்கிற இப்படி கீழ் நோக்கி வாரதுக்கு பேர் தான் மண் சரிவுன்னு சொல்கிறேன். மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்கள் பதுல்ல, நுவரெலி, கண்டி, மாத்தலை, கேகால, ரத்னபுரி, குர்நாகல். இதில் ஏதாச்சும் 5 எழுதினீங்கன்னா சரி. என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, உயரமான இடத்துல உள்ள மண்ணில் என்ன செய்கிற தண்ணி சேர்ந்த போகிற இதில் நிறைய அதிகரித்த போகிற இங்கே யார் வார அழுத்த சக்தியும் கூடும். அப்போ இவர் என்ன செய்கிற இப்படி கீழ் நோக்கி வார நேரத்தில் அழுத்த சக்தி இயக்க சக்தியாக மாறிக்கொண்டு வார. இது எவ்வளோ தூரத்துக்கு போக இயலும்? 1000 மீட்டர் தூரத்துக்கும் இதுக்கு போக இயலுமா இக்க போகுது. சரிதானே? அப்போ மண் சரிவுல முன் அறிகுறிகள். அடுத்தது மண் சரிவால் வர முன் அறிகுறி என்ன செய்கிற 24 மணித்தியாலத்தில் 100 மில்லி லிட்டரை விட கூடின மழை பெஞ்சால் மண் சரிவு வர சான்ஸ் இருக்குது. சரியா? இப்படி சாஞ்சிக்கிற இடம் ஒன்றில் இப்படி வெடிப்புக்கள் இருக்கும். வெடிப்புக்கள் தோன்றி இருந்தால், அடுத்து தரை வந்து இப்படி கொஞ்சம் பொதஞ்சு பட்டிருந்தால், கட்டடங்கள் அதனோட பில்டிங்ஸில் வெடிப்பு வந்திருந்தா, சரியா? அடுத்து வந்து சரிவாய்கிற இடங்கள்ட மரங்கள் வந்து வாடி போயிட்டு இருந்தால், ஏன்டா மண் சரிவு தாவரம்னு சொன்னால் மண்ணெல்லாம் லூஸ் ஆகிரும் தானே. அப்போ லூஸ் ஆகக்குள்ள மரத்தில் வேரெல்லாம் வாடிடும். அப்போ தாவரம் வாடி போயிட்டுரும். சரியா? திடீர்னு என்ன செய்கிற திடீர்னு சேரோட சேர்ந்த தண்ணி வெளியே பாஞ்சிச்சின்னு சொன்னால், விலங்குகள்கிட்ட நடவடிக்கை வேறுபட்டுச்சின்னு சொன்னால் விளங்கிச்சா? அடுத்து வந்து நீர் ஊற்றுக்கள் வந்தால் இதெல்லாம் வந்து என்னது வறட்சிக்கான அறிகுறிகள். சரியா? வறட்சியா மண் சரிவா? மண் சரிவுக்கான அறிகுறி. அடுத்து மண் சரிவு அடுத்த முகாமைத்துவத்தில் என்ன செய்கிற மூடு படைகள் அகற்றப்படாது, சரிவு தலைகளை வெற்றிவிடணும். வேற என்ன பார்த்தோம்? மேட்டு நிலங்களில் நாங்கள் அந்த நீர் வழிந்தோட்டத்துக்கு இப்படி படிப்படிமாய் வெட்டுறேன்னு சொல்லி பார்த்தோம். அதை எழுதுங்க. வேறு நிலத்தை வீடு கட்டுற நேரம் நிலத்தை உள்ளவங்க தெரிவு செய்யணும். சரியா? வேறு மூடு தாவரங்களில் நடனம். அடுத்தது இப்படி மலை உச்சியில் தண்ணி சேர்றேன்னு சொன்னால் அது ஒரு பட்டையொண்டு போட்டு குழாயொண்டை போட்டு அங்கே இந்த எடுத்து விடணும். இதெல்லாம் வந்து நாங்கள் இதில் இருந்து அனர்த்த முகாமைத்துவம். சரியா? அடுத்தது இங்கே உள்ள அபாய வளையங்கள் 3 யார் பார்த்தோம்? சரிவு தலை, சரிவு ஓட்டம், சரிவு படிகிற இடம். இது 3 தான் இங்கே உள்ள அபாய வளையம் 3. சரியா? இந்த கேள்விக்கு நீங்கள் விட படித்தாலே, நாங்கள் எழுதுகிற கேள்விகளை படித்தாலே போதும் இந்த பாடத்துக்கு. சரிதானே? அடுத்தது மின்னல். மின்னல் உள்ள கேள்விகளை சொல்லுங்கள். மின்னலுக்கு காரணமான முகில் என்னது? திரள் மலை முகில், அடி திரண்ட கார் முகில். இது 2 இதையும் எழுதிக்கோங்க கீழே. மின்னலுக்கு காரணமான முகில். ஏம்மா? சரிவுத்தலை, சரிவு ஓட்டம். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? சரிவுத்தலை, சரிவு ஓட்டம், சரிவு படியும் இடம். சேறு படியும் இடம் இல்லாட்டி சரிவு படியும் இடம்னு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து மின்னல் தாக்கம். சரி, மின்னல் என்ன நடக்குது? மேகங்களில் உள்ள நீர் பளிங்குகளும் பனிக்கட்டு பளிங்குகளும் ஒன்றொன்று மோதுறதுனால இங்கே ஏற்றங்கள் வந்து உருவாகுது. மேலே ப்ளஸ் ஏற்றமும் கீழே மைனஸ் ஏற்றமும். இது நிறைய சேர்ற நேரம் இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மின்னிறக்கம் அடைய போகுது. சரியா? அப்போ 3 வகையான மின்னல் இருக்குது. என்னென்ன மின்னல் சொல்லுங்க? 3 வகையான மின்னல். புவி மின்னல், முகில் மின்னல், வளி மின்னல். ஒரு மேகத்தில் இருந்து இன்னொரு மேகத்துக்கு இல்லாட்டி அது மேகத்துள்ளுக்கே பாஞ்சா முகில் மின்னல், முகிலிருந்து புவிக்கு பாஞ்சா புவி மின்னல், காற்றுக்கு பாஞ்சா வளி மின்னல். இது 3 பார்த்தோம். அடுத்தது இந்த பாயிண்ட். மின்னல்ல நேரம் வார அழுத்த வேறுபாடு 100 மில்லியன் வோல்டேஜ். அதால் வார கரண்ட் 25,000 ஆம்பியர். வீட்டில் வார பல்பில் உள்ள கரண்ட் வெறும் 0.1 ஆம்பியர். வீட்டில் உள்ள மின்னோட்டம் 230. அழுத்த வேறுபாடு 230 வோல்டேஜ். சரியா? மின்னல் அபாய முகாமைத்துவம் என்ன செய்கிற? புவிக்கம்பியால் வந்து எப்படின்னா இந்த முகில் அப்படி இந்த மின்னல் என்ன நம்ம செய்யணும்? மின்னலுக்கு வார மின்னல் பூமிக்கு போகணும். இங்கே நான் மனுஷன் நின்றுருந்தால் மனுஷனோட வாழை போய்ட்டுரும், பில்டிங் ஒன்று இருந்தால் பில்டிங் உள்ளுக்கால போய்ட்டுரும். அதுக்கு நாங்கள் இதுக்கு மின்னல் கடத்தியை செட் பண்ணுறேன். இப்படி வார மின்னல் இந்த மின்னல் கடத்தியில் பட்டு சைடில் உள்ள வயரால் போய்ட்டு பூமிக்கு போகும். அப்போ மின்னல் கடத்தி செட் பண்ணுறது ஒரு பாதுகாப்பு முறை. அடுத்து நீங்கள் நின்று கொண்டு இருந்தால் உங்களோட கால் 2 நீங்கள் ஒடுக்கி நின்றுக்கணும். 2 காலையும் அகட்டி நிற்கப்படாது, ஒடுக்கி தான் நிற்கணும். சரியா? அடுத்து வேறு என்னது? மின் உபகரணங்களை பாவிக்கப்படாது, உலோக கம்பிகளை நாங்கள் தொட்டு கொண்டிக்கப்படாது. சரிதானே? இதெல்லாம் வந்து மின்னலில் இருந்து பாதுகாக்கிற முறைகள்.
அவ்வளோவா கேள்வி. அடுத்த கேள்வி. ஆ. ஏற்றங்கள் நேரேற்றமும் மறையேற்றமும். அடுத்து இதே பார்த்துக்கோங்க. மின்னல் நேரம் என்ன செய்யப்படாது, சரியா? இதுகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிதானே? நோட்ஸ் எழுதிக்கோங்க. மின்னல் தாக்கின ஒருவருக்கு நாங்கள் என்ன செய்யணும்? மின்னல் தாக்கின ஒருவரை நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவரோட கை விரைச்சிதான் கையெல்லாம் தேய்ச்சி விட்ற, ஹார்ட் பீட் நின்றுன்னு சொன்னால் இதயத்தை அழுத்தி விட்ற, செயற்கை சுவாசம் வழங்குற, இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய முதல் உதவிகள், சரிதானே? நீந்தப்படாது. படகுல போயிட்டு கொண்டிருக்கிறேன் வைங்க, மின் வெடிச்சுன்னு சொன்னால் சுருக்கன்னு உட்காந்துடணும். உடம்பை சுருக்கி கொண்டிருக்க தான் நீங்கள் பார்க்கணும். இப்படி நின்று கொண்டு இப்படி காலால் ஆட்டிட்டு இருந்தால் லேசாக உங்களுக்கு மின்னல் வந்துட போகுது. ஐஸ் சுட்டி நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட உடம்பு எவ்வளோ இயலுமோ அவ்வளோ சுருக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? கிளியரா? என்னமாச்சு டவுட் இருக்குது இந்த பாடங்களில்? விட செய்ய இயலுமைக்குதா? ஓகே, சரி. அப்படியே வாங்க.